தர்ம சங்கடமான சூழ்நிலை. என்னைக்காவது ஒரு நாள் இப்பேற்பட்ட ஒரு சூழல்ல நம்ம இருந்திருப்போம். ஆனா அதுல இருந்து எப்படி மீண்டு வந்திருப்போம்? நம்மளுடைய பெருமைகள் அதுல இருந்து தாழ்ந்து போயிருச்சா? அப்படின்றதுதான் ஆக்வர்ட் சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு சூழல்ல நீங்க இருந்தீங்கன்னா, அதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்றதுக்கு ஒருத்தருடைய வரலாறை உங்களுக்கு சொல்ல போறேன். ஸ்டீவ் ஹார்வி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அமெரிக்க தொலைக்காட்சி மிகப்பெரிய தொகுப்பாளர், அதுக்கப்புறம் தயாரிப்பாளராகவும் மாறினாரு. 1980 ஸ்டாண்ட் அப் நடிகரா தன்னோட வாழ்க்கையை தொடங்கினாரு. அதுக்கப்புறம் போக போக தன்னோட திறமைகள் எல்லாம் வெளிப்படுத்தி நகைச்சுவை நடிகரா மாறினாரு. அதுக்கப்புறம் மிகப்பெரிய தொகுப்பாளரா மாறினார். இவருக்கு என்ன அப்படி ஒரு தர்ம சங்கடமான சூழல் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க எல்லாரும் எதிர்பார்த்திருப்பீங்க, மிஸ் யூனிவர்ஸ் அப்படின்றத எதிர்பார்த்திருப்பீங்க. அதுல உலக அழகி யாருன்னு அறிவிக்கக்கூடிய ஒரு போட்டி. அந்த போட்டிக்கு தொகுப்பாளரா ஸ்டீவ் ஹார்வி இருக்காரு. அங்க கொலம்பியா அட்ரினியா அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கிரீடம் கிடைச்சிருக்கு, அதாவது மிஸ் யூனிவர்ஸ் கிடைச்சிருக்கு, கொலம்பியாக்கு தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல ரிசல்ட்டை தொகுப்பாளரா இருக்கக்கூடிய ஸ்டீவ் ஹாரி அனௌன்ஸ் பண்றாரு. அவர் சொன்ன கொஞ்சம் சில நிமிஷங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா, கொலம்பியா அதிபர் என்ன செய்யறாரு, ஜுவான் மானுவேல், அவரோட ட்விட்டர்ல அவருடைய வெற்றியை கொண்டாடுறாரு. அதாவது கொலம்பியா பெண்கள்லாம் உலகின் மிக அழகு வாய்ந்தவங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு ட்வீட் பண்றாரு. எல்லா கொலம்பியாவோட எல்லா பகுதி பெண்களும் இந்த வெற்றியை கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. அந்த நிமிஷத்துல அந்த ஸ்டேஜ்ல தொகுப்பாளரா இருக்கக்கூடிய ஸ்டீவ் ஹார்விக்கு மிகப்பெரிய ஒரு தர்ம சங்கடமான சூழல். என்னன்னா, அவரு அந்த முடிவை மாத்தி சொல்லிட்டாரு. அதாவது அந்த மிஸ் யூனிவர்ஸ்ன்ற ஒரு பட்டம் அந்த இடத்துல பிலிப்பைன்ஸ் சொல்லக்கூடிய அந்த பகுதியை சேர்ந்த அந்த பெண்ணுக்கு செல்ல வேண்டிய கிரீடத்தை மாத்தி கொலம்பியா வின் பண்ணதா அறிவிச்சிட்டாரு. யோசித்து பாருங்க, உலக நாடுகள் எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டி. யூனிவர்ஸ்ன்றது, மிஸ் யூனிவர்ஸ்ன்றது சாதாரண அது கிடையாது. எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சமயத்துல கொலம்பியாவோட அதிபர்லாம் ட்வீட் பண்ணி ரொம்ப ஹாப்பியா இருந்த அந்த சமயத்துல இவர் தொகுப்பாளரா இருக்கக்கூடிய அவருடைய தர்ம சங்கடமான சூழலை எப்படி ஹேண்டில் பண்ணாரு தெரியுமா? முதல்ல மைக்க பிடிச்சு எல்லாத்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்கிறார். நான் தப்பா முடிவை சொல்லிட்டேன், எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க, இந்தது பிலிப்பைன்ஸுக்கு தான் போக வேண்டியது அப்படின்னு சொன்னாரு. எம்மி விருது வாங்கின ஒரு ஆளு மாதிரி மிகப்பெரிய ஒரு தப்பு செஞ்சது உலக நாடுகள் எல்லாத்தையும் ஆச்சரியத்துல ஆழ்த்தினது. நிறைய பேர் கிண்டலும் கேலியும் செஞ்சு நிறைய மெசேஜ ட்வீட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே பாதிக்கப்பட்டிருந்தாரு. ஆனா அவரு அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு ரொம்பவே முயற்சி செஞ்சாரு. முதல்ல மன்னிப்பு கேட்டாரு. அந்த ஒரு சிச்சுவேஷனை அவரை பகிரங்கமா நேர்மையான முறையில ஹேண்டில் பண்ணனாலதான் அவருக்கு நிறைய இந்த மாதிரியான தொகுப்பாளரா நிகழ்ச்சிகள் கையில கொடுக்கப்பட்டுள்ளது. இவ்வளோ பெரிய தப்பு செஞ்சும் ஒரு ஆளு இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிரபலமா இருக்காரு அப்படின்னா அதுக்கு காரணம் அவரோட அந்த ஆக்வர்ட் சிச்சுவேஷன், தர்ம சங்கடமான சூழலை சரியான விதத்துல ஹேண்டில் பண்ணனாலதான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தொகுப்பாளரா இருக்காருங்க. அன்னைக்கு அவர் அந்த தவறை திருத்திக்கிட்டார். இதே மாதிரியான சூழல் நம்ம எல்லாருக்குமே வரும். மிகப்பெரிய ஒரு தர்ம சங்கடமான சூழல்னு சொல்லுவோம். அதுல இருந்து மீண்டு வர முடியாத ஆக்வர்ட் சிச்சுவேஷன் சொல்லுவோம். அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்றதை தான் நம்ம இங்க பார்க்க போறோம். உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸ், இந்த மாதிரியான ஒரு சூழல் இருந்தா நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது. இப்படி பண்ணோம்னா நம்மளோட பர்சனல் டெவலப்மெண்ட் கண்டிப்பா அதிகமா இருக்கும்னு சொல்லுவோம். முதல்ல தவறு நடந்த இடத்துல உடனே மன்னிப்பு கேட்கறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஹானஸ்டா நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்றத அந்த இடத்துல ஒத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்மளோட growth அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி இருக்குன்னு சொல்லுவோம். ஹியூமர், அதாவது நகைச்சுவை உணர்வோட அதை கடந்து போறதுக்கு ட்ரை பண்ணுங்க. பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. நான் இந்த தவறு பண்ணிட்டேன், இந்த சூழல்ல இப்படிப்பட்ட ஒரு காரியத்துல நான் இப்படி பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரியான யார் சம்பந்தப்பட்டாங்களோ அவங்க கிட்ட இந்த சூழலை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய தவறை உணர்ந்துட்டீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுல இருந்து கத்துக்கிட்டு அடுத்தடுத்து அதை விட்டுறாம எதுல தவறு செஞ்சீங்களோ அந்த மாதிரி சூழல்ல இன்னும் திறமையா செயல்படுங்க. வெற்றி நிச்சயமாய் இருக்கும்.